இருந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போய் 2 பேர் பாலியல் வன்கொடுமை பண்றான். அந்த குழந்தை ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை பிரிவுல வைத்தியம் பாக்குறாங்க. இவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை கிடையாது நாட்டுல. பள்ளிக்கூடத்துல 8வது படிக்கிற பையன் கஞ்சா போடுறான், பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா விற்கிறான், பொட்டி கடைக்கு திமுக காரன் கடையில எல்லாம் கஞ்சா விக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க லஞ்சம் வாங்குறது தான் முக்கியமா இருக்கிறாங்க. கஞ்சா விற்கிற கடைக்கு 30,000 20,000, சாராயம் விற்கிற சந்து கடைக்கு 20-30,000, லாரியில மணல் எல்லாம் லாரிக்கு 2,000 5,000 இருக்கக்கூடிய கையால் ஆகாத முதலமைச்சர் ஸ்டாலின் இதையெல்லாம் கண்டுக்கல. அவரு தொப்பி வச்சு டோப்பா வச்சு போட்டோ எடுக்கிறதுல இருக்கார். அதனால நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போட வேண்டிய நேரம். பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும்னா நம்ம ஆட்சி வரணும். போன தடவை எப்படி எம்எல்ஏ ஆனார் தெரியுமா? நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு 5 வருஷம் நான் உங்களோட இருந்தேன். கொரோனா காலம், பொங்கல், தீபாவளி எல்லாத்துக்கும் உங்களோட இருந்தவன். நான் 5 வருஷம் அமைச்சரா இருந்தேன். ஆனா தேர்தல் வந்தது, தேர்தலில் தோத்து போயிட்டோம். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளை காலில எல்லாம் கொலுசு இன்னும் மின்னுருப்பார். கொடுத்த கொலுசு 5 வருஷமா கருத்தே போகல. சிரிப்பு தான் எல்லாத்துக்கும். 100 ரூபா கொலுசை கொடுத்து ஏமாத்தி எம்எல்ஏ ஆனாரு. 100 ரூபா கொலுசை கொடுத்து ஏமாத்தி எம்எல்ஏ ஆனாரு. 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார், 11:05 மணல் இல்லாம சொன்னார். இன்னைக்கு லாரியில தினம் 1 கோடி ரூபாய்க்கு மணல் அல்றான். மாட்டு வண்டிக்காரன் பூரா பாவ ரோட்ல திரியுறாங்க. அவங்க எல்லாம் மாட்டுல வித்துப்பட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு தன்னை மணல்ல அடிச்ச காசு. இந்த காசு பல 1000 கோடி வச்சிருக்கிறாரு. அதை வச்சு ஜெயிக்கலாம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. போன தடவை வெள்ளிமா, இந்த தடவை தங்கம். அது ராத்திரியில கொடுப்பாங்களாம். பால் முடித்தோம், சமுதாய வளைகாப்பு, குழந்தை பிறந்தா பரிசு பெட்டகம், எல்லா வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்தோம். கருவிலிருந்து கண்ணு வச்சுக்கங்க. அப்புறம் அவ்வளவுதான். எந்த வீட்டு நாயிரும் ஒருத்தரும் கேட்க மாட்டான், திருப்பி கூட பார்க்க மாட்டான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரி ஜெயிச்சார் இல்ல, அவர் எம்எல்ஏ ஆனார் இல்ல, நன்றி சொல்ல வந்தாரா? எலெக்ஷன் அன்னைக்கு போட்டார், எலெக்ஷன் அறிவிக்கிற அன்னைக்கு எல்லாமே போய் தான். அதனால என்ன கொடுத்தாலும் சரி வாங்கிக்கங்க. பட்டியல் அடைச்சாலும் சரி, குட்டியில் அடைச்சாலும் சரி, தங்கம் கொடுத்தாலும் சரி, வைரம் கொடுத்தாலும் சரி வாங்கிக்கங்க. கட்டி போடுறான். ஆடு மாடுதான் பட்டியல் அடைச்சு பார்த்துருக்கோம். வாக்காளர்களை பட்டியல் அடைக்கிற ஒரே அறிவாளி நம்ம எம்எல்ஏ தான். பட்டி ஊருக்கு போட்டாச்சு, 250 இடத்துல போட்டாச்சு. திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றான். அம்மாவோ எடப்பாடியார முதலமைச்சரா இருந்திருந்தா அப்பவே சுட்டறிஞ்சிருவான். காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க லஞ்சம் வாங்குறது தான் முக்கியமா இருக்கிறாங்க. கஞ்சா விற்கிற கடைக்கு 30,000. இதுதான் இன்னைக்கு போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. காவல்துறை கையில வைத்திருக்கக்கூடிய கையால் ஆகாத முதலமைச்சர் ஏமாத்தி எம்எல்ஏ ஆனாரு. 100 ரூபா கொலுசை கொடுத்து ஏமாத்தி எம்எல்ஏ ஆனாரு. 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார், 11:05 மணல் இல்லாம சொன்னார். இன்னைக்கு நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போட வேண்டிய நேரம். பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும்னா நம்ம ஆட்சி வரணும். நம்ம ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருந்தார். அதனால நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போட வேண்டிய நேரம். ஏன்னா அம்மா ஆட்சியில கொடுத்த திட்டத்தை அத்தனையும் நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, படிக்கிற பிள்ளைகளுக்கு 52 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம், மடிக்கணினி கொடுத்தோம், கிராமத்தில் ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், பசுமை வீடு கொடுத்தோம், கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 பணம் கொடுத்தோம், சமுதாய வளைகாப்பு, குழந்தை பிறந்தா பரிசு பெட்டகம், எல்லா வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்தோம். கருவிலிருந்து கல்லறை வரை திட்டங்களை கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா. அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியார். பள்ளிக்கூடத்துல 8வது படிக்கிற பையன் கஞ்சா போடுறான், பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா விற்கிறான், பொட்டி கடைக்கு திமுக காரன் கடையில எல்லாம் கஞ்சா விக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க லஞ்சம் வாங்குறது தான் முக்கியமா இருக்கிறாங்க. கஞ்சா விற்கிற கடைக்கு 30,000 20,000, சாராயம் விற்கிற சந்து கடைக்கு 20-30,000, லாரியில மணல் எல்லாம் லாரிக்கு 2,000 5,000. இதுதான் இன்னைக்கு போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. காவல்துறை கையில வைத்திருக்கக்கூடிய கையால் ஆகாத முதலமைச்சர் ஸ்டாலின் இதையெல்லாம் கண்டுக்கல. அவரு தொப்பி வச்சு டோப்பா வச்சு போட்டோ எடுக்கிறதுல இருக்கார். அதனால நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போட வேண்டிய நேரம். பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும்னா நம்ம ஆட்சி வரணும். நம்ம